உதயசூரியன் 170 இடத்துல நிக்கணும்ன்ற அந்த ஆங்கிள் ஒர்க் பண்ணும்போது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க திமுக. முடியலன்னா அது என்ன பண்ணுவாங்க, அவங்க போட்டி போடுற எண்ணிக்கை குறையும், 165 மாறும். அது குறைஞ்சதுன்னா திமுகவுக்கு மக்கள்கிட்ட ஒரு இமேஜ் குறையும். குறைவான இடத்துல போட்டி போடும்போது இமேஜ் குறையும். அதே 180 இடத்துல அதிமுக போட்டி போடுது வச்சுக்கோங்க, அதோட இமேஜ் ஏறும். ஆக்சுவலா அவங்க அதிகமான இடங்களை தன் நம்பிக்கையோட போட்டி போடுறாங்க, இவங்க கூட்டணி கட்சி கொடுத்துட்டு குறைவா போட்டி போடுறாங்க, இவங்களுக்கே இவங்க மேல நம்பிக்கை இல்லையோ, அந்த மாதிரி எண்ணம் கூட வரும். ஆக்சுவலா அப்போ டிஎம்கே ஒரு ஆல்ரெடி வலிமையா தான் இருக்காங்க, ஆனாலும் அடுத்தடுத்த ஆட்களை சேர்த்து ஒரு ஓவர்லோடு லாரியவோ கப்பலையோ கவுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஓவர்லோடா அது ஃபீல் ஆகுதா? அதான் அது இந்த இடத்துல தான் அந்த காங்கிரஸ் என்ன பண்ணும் தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒரு சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. காங்கிரஸும் நாளைக்கு இருந்ததுன்னா தான் நீங்க சொல்ற மாதிரி அது ஓவர்லோடு. காங்கிரஸை பத்தின ஒரு தெளிவான பிக்சர் கிடைக்காதனால சரி நம்ம ஒரு பிளான் பில ஒர்க் பண்றாங்க. பிளான் பில ஒர்க் பண்ணும்போது இவங்க எல்லாம் சேர்க்கறாங்க. சோ காங்கிரஸும் போனா கவலை இல்லைன்ற லெவல்ல இவங்க இருக்கும்போது அப்போ இடங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது.